இன்றைக்கி நம்ம பிளாட் ஹோல்ஸில் பார்க்க போகிற படம் தேவரா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். படத்தோட ஃபர்ஸ்ட் சீனை போடுறதுக்கு கிட்டத்தட்ட 2 நிமிஷம்டா. இது ரொம்ப முக்கியமான எமர்ஜென்சி மீட்டிங். அப்படியா? நான் ஏதோ டீ குடிக்க தான் உட்காந்துருக்கேன்னு நினச்சேன். சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டரும் சீஃபும் கூட இதில் கலந்துக்க போகிறாங்க. சப்ஜெக்ட் சார் ஜியாகிரஃபி. ரத்னகிரி என்கிற இந்த மாதிரி ஒரு ஊர் ஆந்திராவும் தமிழ்நாடு பார்டரில் இல்லவே இல்லை. அது மகாராஷ்டிராவில் இருக்குது. ஆந்திராவில் இருக்கிற ரத்னகிரி பக்கத்தில் எந்த ஒரு வாட்டர் பாடியும் இல்லை. அங்கே வரும் ஒரு ரத்னகிரி ஃபோர்ட் மட்டும்தான் இருக்குது. நானும் போலீஸ் தானே. போலீஸ் வாசனை எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? டேய், அங்கே முன்னாடியே ஒரு போலீஸ்காரர் நின்றுருக்காடா. அதில் என்னடா டவுட் உனக்கு? இந்த ஷாட்டில் பார்க்க அவங்க முன்னாடி எந்த ஒரு ஃபுட் பிரிண்ட்ஸும் இல்லை. ஆனால் அதே இப்போ நம்ம அடுத்த ஷாட்டில் பார்த்தா அவங்க முன்னாடி ஃபுல்லாக ஃபுட் பிரிண்ட்ஸாக இருக்குது. மலை மேலே வந்து பயமுறுத்தலான்னு பார்த்தியா? ஆடா சும்மா இருப்பா, நீ வேற. அவனே அடி வாங்கிட்டு வந்திருக்கான். இவர் மட்டும் அவ்வளோ மேலே எப்படி குதிச்சாரு? பா, செம விஎஃப்எக்ஸ். தண்ணியில் ஓடுறாங்க, ஆனால் தண்ணி கூட தெரிய மாட்டேங்குது. இவங்கெல்லாம் எங்கேருந்து தான் பறந்து வராங்கன்னு தெரியலையே. எல்லாரும் அவ்வளோ மேலே குதிக்கிறாங்க. ஆஹா, இதே ஷாட்டை வேற எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. அந்த கார்கோ ஷிப்பே இப்போ தான் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஆனால் அடுத்த ஷாட்டில் இந்த சின்ன போட்டெலாம் இன்னும் முன்னாடியே இருக்குது. அதெல்லாம் பின்னாடி போயிருக்கணும் எப்போவே. இவர் தூக்கி போடுறது ஸ்ட்ரெயிட்டாக தான் போடுறாரு. ஆனால் அது எப்படி அடுத்த ஷாட்டில் டயக்னலாக வந்துச்சுன்னு தான் தெரியல. ஏன்பா, நீ தம் அடிக்கவா வந்திருக்க? கீழே அவ்வளோ பெரிய கலவரமே நடந்துக்கிட்டு இருக்கு. இவருக்கு வந்து ஜாலியாக தம் அடிச்சுக்கிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ எங்களுக்கு தான் தொங்குறாருன்னு தெரியலையே. நம்ம ஹீரோ இவருக்கு வெளியில் வான சிக்னல் கொடுக்குறாரு. வெளியில் வந்து இவர் வெளியிலேருந்தே லாக்கப் போடுறாரு. இந்த மாதிரி லாக்கப் போட்டால் கோஸ்ட் கார்டுக்கு டவுட் வராது. அடாடாடா, என்ன மாதிரி ஒரு ரொமான்டிக்கான ஜம்ப். இவர் அந்த போட்டில் லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தண்ணியோட எஃபெக்ட் வந்துச்சு. அது எப்படிரா எதுவுமே ட்ரிகரே பண்ணாமல் எக்ஸ்ப்ளோஷன் வரும்? முறை பசங்க இருக்கிறப்போ ஏன் புருஷன் தான் வேணுமா உனக்கு? டேய், என்னடா இவ்வளோ கிரிஞ்சா பண்ணியிருக்கீங்க? இந்த பொண்ணுக்கு தான் கண்ணே தெரியாது. அப்போ தேவரா போட்டு அதே ஸ்டெப்பை எப்படி போடுறா? 4வது ஆளை அடிக்கிற வரைக்கும் கூட பின்னாடி 3 பேர் காத்துலேயே பறந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கிரியேட்டிவ் லிபர்ட்டி எடுக்கலாம். ஆனால் அதுக்குன்னு இப்படியா? அது எப்படி ரத்தத்தோட ஷேப்பு அந்த மூணோட ஷேப்போட மேட்ச் ஆகும்? இந்த ஷாட்டில் ஹீரோவோட கையில் அந்த கத்தி நேராக இருக்குது. ஆனால் அடுத்த ஷாட்டில் அப்படியே உல்ட்டாவாக இருக்குது. எல்லாரையும் போட்டு சாவடிச்சிட்டாரு. இந்த ஷாட்டை கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்தோம். அந்த கத்தி எங்கேயோ படுது, ஆனால் ரத்தம் எங்கேருந்தோ வருது. படத்தோட டைரக்டர் ஃபிசிக்ஸில் ஃபெயில் போல். என்ன தான் பவராக தூக்கி போட்டாலும் அந்த மாதிரியெல்லாம் பல்ட்டி அடிக்க முடியாதா? என்னடா, அந்த மீனை பிடிச்சி யாரோ பின்னாடிலேருந்து தள்ளுற மாதிரியே இருக்கு. அந்த கயிறில் ஒரு டென்ஷனே இல்லை. என்னடா இப்படி இருக்கா? அப்பனுக்கு தப்பி பிறந்தவன்டா இவன். தேவரா வயிற்றுல ஒரு வீரம் பிறந்திருக்கணும். இப்படி ஒரு கோலை பிறந்திருக்கு. என்னது தேவரா வயிற்றுலையா? அவளுக்கு ஓ மேல இருக்கு, அவன் ஓ மேல இல்லைல்ல. அசிங்கமா பேசுற. இப்போ நான் என்ன பேசுறேன்னு அசிங்கங்கிறான். அது அவனுக்கு அசிங்கமாக தெரியலையா? அந்த ரத்தத்துக்கு பிறந்த வாரிசுக்கு ஆயுதங்களோட மதிப்பு என்னன்னு தெரியாதது நம்ம தலைவிதின்னு அப்படி பார்த்தா. ஆஹா, இந்த தாத்தாவே உசுப்பேத்தி விட்டுற போலையே. தேவராவை கொல்லாம பொருளை கொண்டு வர வழியே இல்லைன்னு சொன்னான். அதுக்கேப்பா அந்த பக்கம் திருப்பி பார்த்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க? அவன் மூஞ்சை பார்த்தே பேசியிருக்கலாம்ல. இப்படி உள்ள வராரு, யாருமே வெளியிலேருந்து பார்க்கலையா என்ன இவரை? ஏதாவது செஞ்சு நிறுத்துங்க சிங்கப்பா. அது எப்படி நிறுத்த முடியும்? அதான் எல்லாரும் கடலுக்குள்ளே இறங்கிட்டாங்கல்ல. இதுதாங்க தேவரால இருக்கிற பிளாட் ஹோல்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.